வணக்கம். ஔவையார் அருளிய ஆத்திசூடி. இதில் இப்போ 4வது வாசகம் நம்ம பார்க்க போகிறோம். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல் முடிஞ்சதுக்கப்புறம் 4வதாக வருவது ஈவது விளக்கேல். இந்த ஈவது விளக்கேல் அப்படிங்கிறது மொத்தம் 2 சொற்கள் இருக்கு. ஒவ்வொன்றையும் இரண்டும் சேர்த்து 8 எழுத்துக்கள் இருக்கின்றன. ஈவது விளக்கேல். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஈவது என்றால் இது ஏன் தருவது, தானமாக தர்மமாக இனாமாக தருவதுங்கிறது ஈவது அப்படின்னு சொல்லலாம். விளக்கேல் அப்படின்னா இதிலிருந்து விலகிவிட வேண்டாம், கைவிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் சொல்லலாம். ஆக ஈவது அப்படின்னா கிவிங் ஆர் கிவிங் அவே அப்படின்னு வச்சுக்கலாம். விளக்கேல் அப்படின்னா do not give up or do not ignore அப்படின்னு வச்சுக்கலாம். ஆக ஈவது விளக்கேல் மேலோட்டமாக பார்க்கிற போது என்ன அப்படின்னா, யாருக்காவது ஏதேனும் இனாமாக தருவதாக இருந்தால் தயவுசெய்து விலகிவிட வேண்டாம், தருவதற்கு உடனடியாக முன் வந்து விடுங்கள், தயக்கம் வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஆனால் இது ஒரு மேலோட்டமான விஷயம்தான். ஆழமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் பல இருக்கு. அதுக்கு முன்னதாக ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். இந்த விளக்கேல் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இயல்வது கரவேல் அப்படின்னு சொல்றாங்க, ஈவது விளக்கேல் அப்படின்னு சொல்றாங்க, தொன்மை மரவேல் அப்படின்றாங்க, தோற்பன தொடரேல் அப்படின்றாங்க. இது தமிழ்ல இருந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு பயன்பாடு. அது இப்போது பழக்கத்தில் இல்லாமல் போயிடுச்சுங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லணும், என்ன பேசாதே அப்படின்னு சொல்லணும். ஆங்கிலத்தில் 2க்கும் பொதுவாக do not speak அப்படின்னு சொல்லிடலாம். பேசாதேங்கிறது சிறுவர்களுக்கு சொல்லலாம், பேசாதீர்கள்ங்கிறது பெரியவர்களுக்கு சொல்லலாம். ஆனால் 2 பேருக்கும் பொதுவாக சொல்வதற்கு எதுவுமே இல்லை. ஆனால் ஆங்கிலத்தில் இருக்கு. do not speak, do not shout சொல்ல முடியுது, do not fight. ஆனால் தமிழில் எப்படி சொல்ல முடியுதுன்னா, சண்டை போடாதே அல்லது சண்டை போடாதீர்கள் அப்படின்னு சொல்ல முடியுது. ஆனால் 2 பேருக்கும் பொதுவாக ஒன்று இருக்கிறதானா இல்லை, ஆனால் இருந்திருக்கிறது தமிழில். அதுதான் இயல்வது கரவேல். அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்குறது ஈவது விளக்கேல். விளக்காதே என்றும் சொல்லாமல் விளக்காதீர்கள் என்றும் சொல்லாமல் 2க்கும் பொதுவாக சொல்ல முடியுமானா முடிந்திருக்கிறது தமிழில். அதுவும் ஆத்திசூடியிலே இருந்திருக்கிறது. நம்முடைய முதல் வகுப்பு 2ஆம் வகுப்புலேயே படித்தது தான். ஆனால் பயன்பாட்டிலிருந்து நாம் வெகுவாக விலகி வந்து விட்டோங்கிறதுக்கான ஒரு சிறந்த உதாரணமாக இது சொல்லலாம். சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வினைச்சொல் இருந்திருக்கிறது, ஒரு பயன்பாடு இருந்திருக்கிறது. அதுதான் விளக்கேல். சரி, இப்போ 2 பேருக்கும் பொதுவானதை நம்ம புரிஞ்சுப்போம். ஈவது விளக்கேல். ஈவது சொல்லுகிற போது ஏதேனும் ஒன்று தருகிற அந்த ஒரு செயல் மட்டுமே இல்லை, அந்த ஒரு பழக்கத்தையே சொல்றாங்க ஔவையார். அதுதான் ஏதேனும் ஒன்று தர வேண்டும் அப்படின்னு சொல்றேன். இந்த ஈவதுங்கிறதுக்கு தருவதுங்கிறது மட்டுமே பொருள் அல்ல, செலுத்துவதுங்கிற கூட ஒரு மீனிங் இருக்கு. அதான் மிக முக்கியமானது. ஏதோ இனாமாக தருகிறோம், தானமாக தருகிறோம், தர்மமாக தருகிறோம், ஏதோ பச்சாதாபப்பட்டு இறக்கப்பட்டு கருணையின் மீது நாம் கொடுக்குறோம் சொல்றோம் இல்லை, அது மட்டுமே இல்லை. செலுத்துவது, ஒரு கடப்பாட்டின் மீது தருவதும் செலுத்துவது தான். இப்போ ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, இப்போ வரி தரோம் இல்லையா, வரி செலுத்துகிறோம், அதுவும் ஈவது தான். அரசாங்கத்துக்கு நாம் ஈவது, அவ்வளவுதான். அதே மாதிரி அரசாங்கம் நமக்கு பல விஷயங்களை ஈந்து கொண்டு இருக்கிறது. ஆக இந்த ஈவது அப்படிங்கிறது பொதுவாக இனாமாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அது காரணத்தோட தான் நம்ம பார்க்கணும். பின்னால் அந்த விளக்கமாக பார்க்கலாம். ஆக நாம் ஏதேனும் ஒன்று செலுத்த வேண்டி இருக்கு சொன்னா, ஆங்கிலம் சொன்னா பேமெண்ட்ஸ், செலுத்துதல்கள், அதிலிருந்து கூட நம்ம விலகிவிட முடியாது, அதுவும் வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்புறம் விளக்கேல். இந்த விளக்கேலுங்கிறதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பொருள் நம்ம சொல்லலாம். ஒன்று விலகுவது, இன்னொன்று கைவிடுவது. 2மே நம்ம சொல்லலாம். இந்த விலக்கு எப்போ வரும், அது மிக முக்கியமான ஒரு விஷயம். விலக்குங்கிறது எப்போ வரும்? ஏதேனும் ஒன்று நாம் சட்ட ரீதியாக அல்லது தர்மத்தின் பால்பட்டு அல்லது சமூகத்தின் பால்பட்டு செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்குன்னு வச்சுங்க. ஒரு லீகல் ஆப்ளிகேஷன் இருக்கு, சட்டப்படியான ஒரு கடமை இருக்கிறது. அதிலிருந்து தான் நம்ம விலக்கு கேட்க முடியும். ஏற்கனவே அந்த கடமை நமக்கு இருக்கிறது, அதிலிருந்து ஒரு விலக்கு கேட்கிறோம். உதாரணத்துக்கு வரி விலக்கே வச்சுப்போமே. இப்போ வரி விலக்கு இருக்கிறது, அதாவது வரி செலுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. அப்புறம் ஏதேனும் ஒரு பிரிவை சொல்லி இதை ரெஃபர் பண்ணி எனக்கு இதன் மூலம் எனக்கு ஒரு விலக்கு வேணும் அப்படின்னு கேட்கலாம். ஆக அடிப்படை அந்த கடமை விட்டு போக விடுதலை அது இருக்கு. அந்த கடமையிலிருந்து எனக்கு ஒரு விலக்கு வேண்டும், ஒரு கடப்பாடிலிருந்து ஒரு விலக்கு வேண்டும் அப்படிங்கிற கடப்பாடு ஒரு லைபிலிட்டின்னு வச்சுப்போம். இந்த லைபிலிட்டியிலேருந்து எனக்கு வேணும், எனக்கு ஒரு டாக்ஸ் லைபிலிட்டி இருக்கு, அதுலேருந்து எனக்கு ஒரு எக்ஸம்ஷன் வேணும் அப்படின்னு கேட்குறோம். இந்த பேமெண்ட் வந்து எனக்கு ஒரு விலக்கு கொடுங்க அப்படிங்கிறோம். அது ஓரளவில் ஒரு வகையில் அது ஒரு நிவாரணம் தான், ஒரு ரிலீஃப் தான். ஆக இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈவது விலக்கேல் அப்படின்னு சொல்ற மாதிரி அது மாதிரியான ஒரு நிவாரணம் கூட தயவு செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டாம், வேண்டாம் விட்டுடுங்க, பண்ணுனா பண்ணிடுங்க, கொடுக்கணும்னா கொடுத்துடுங்க, அதுல இருந்து உங்க விலக்கு தேவையில்லை அப்படிங்கிறது. இன்னொன்று கைவிடாதீர்கள், ஒட்டுமொத்தமாக கைவிடுறது. ஆனால் இதுதான் பல சமயங்களும் நடந்துட்டு இருக்கு. நமக்கு ஏற்கனவே தெரியும், இஸ்லாம் போன்ற பல சமயங்களில் பிறருக்கு ஈவது அப்படிங்கிறது ஒரு கடமையாகவே தரப்பட்டிருக்கிறது.
தன்னுடைய வருமானத்தில் ஒரு பங்கு வறியவர்களுக்கு தரணும், ஏழை எளியவர்களுக்கு தரணும் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை ஒரு சமூகம் அல்லது ஒரு சமயம் அவர்கள் மீது விதிக்கிறது. இப்போ இதுலேருந்து தயவுசெய்து இந்த ஒரு விலக்கும் எடுத்துக்க வேண்டாம். இந்த வருஷம் என்னால் முடியல, இந்த மாதம் என்னால் முடியல, இல்லை இன்னைக்கு என்னால் முடியல அப்படின்னு விலக்கு வேண்டாம். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, சற்றே ஒரு நுண்ணிய பார்வையோட பார்ப்போம். சற்றே ஒரு கடினமான விஷயம் கூட என்ன அப்படின்னா, நமக்கு என்ன வருமானம் வருகிறதோ அதிலிருந்து ஈவது என்கிற ஒரு பகுதியை எடுத்துவிட்டு மீதி தான் நமக்கு ஆதாயம் அல்லது லாபம்னு வச்சுக்கணும். அதை ஈவது போக மீதி இருக்கிறதா லாபம்னு வச்சுக்கணும். ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல லாபத்தை கணக்கிட்டு விட்டு லாபத்திலிருந்து ஒரு பகுதியை ஈவதுன்னு வச்சுருக்காங்க. சரிங்களா? ஆனால் ஒரே ஒரு கோடு அதற்கு முன்னதாக கொண்டு போகிறாங்க. ஈவது விலக்கல் அப்படி சொல்கிற போது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் லாபத்தில் ஒரு பகுதியை பிரித்து தர வேண்டாம், பிரித்து தந்ததுக்கப்புறம் என்ன இருக்கோ அதை நீங்கள் லாபமாக வச்சுக்கிங்க அப்படிங்கிறது மிக ஒரு நுண்ணிய ஒரு பார்வை தான். இதுதான் இந்த ஈவது விலக்கல்ல சொல்கிறாங்க. ஆக ஈவது விலக்கல்ங்கிறது என்ன அடிப்படையில் சொல்ல வராங்க அப்படின்னா, தயவுசெய்து நீங்கள் எதை வழங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, எதை செலுத்த வேண்டும் என்கிற கடப்பாடு இருக்கிறதோ அதிலிருந்து தயவுசெய்து விலகி விடாதீர்கள். அதை கைவிட்டுடாதீங்க, அதை பண்ணுங்க. அது மிக முக்கியமானது, அது ஒரு அத்தியாவசியமான ஒன்றாக எடுத்துக்கலாம். அது உங்களை சாய்ஸாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். எனக்கு இஷ்டப்பட்டா பண்ணுவோம், இல்லைன்னு இல்லை அப்படி வேண்டாம். இதை ஒரு கடமையாக ஏற்று செய்யுங்கள். ஈவது விலக்கேல். தர வேண்டியதை, செலுத்த வேண்டியதை தவறாமல் செலுத்துவோம், தவறாமல் தருவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.